நீ கிரவுண்ட்ல ஜெயிச்சப்போ நான் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அப்ப ஏதேதோ நடந்துச்சு. இப்பதான் அதுக்கு சரியான டைம் வந்திருக்கு. நான் கொடுக்கவா? கொடுக்க போறேன், கொடுக்க போறேன், கொடுக்க போறேன். கொடுத்துட்டேன். போலீஸ் ரிட்டன் எக்ஸாம் கைடு. எப்படி நீ பிசிக்கல் டெஸ்ட்ல ஜெயிச்சிருவ, அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் தானே. அதான் நெட்ல தேடி பல கடைகள் ஏறி இறங்கி இந்த புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் கிஃப்டா? ஆமா. லாஸ்ட் 25 இயர்ஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட மொத்த கொஸ்டினோட கலெக்ஷன் இந்த புக்ல இருக்கு. இதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இந்த புடி, இத மட்டும் நீ படிச்சனா என் உசுறு போயிரும். அதானா? இத பார்த்தாலே டயர்ட் ஆகுது. அப்புறம் எப்படி படிக்கிறது? படிக்கிறதும் வேலை. படிச்சு டயர்ட் ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது என்னோட வேலை. என்ன ட்ரீட்மெண்ட்? நீ டயர்ட் ஆகாம இருக்க என்கிட்ட ஒரு அருமையான எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு. அதோட பவர் என்னன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும் தெரியும். அப்போ எனர்ஜி ட்ரிங்க் குடுத்துறவா? நான் தான் இப்போ டயர்ட் ஆவலையே. எனர்ஜி ட்ரிங்க் நீ முதல்ல குடிச்சிட்டனா அப்ப நீ எனர்ஜியோட படிக்கலாம்ல. ஓஹோ, வேணாம். வேணும். வேணாம். வேணும். வேணாம். சரி வேணாம். வேணும். அதான் நீயே ஒத்துக்கிட்டல உனக்கு வேணும்னு. கதவு ஓபன்ல இருக்கு. ஓடி பேபி நில்லு. அத்தை, பால் இங்க வச்சிடுமா. போலீஸ் ஆகிறதுக்கு அத்தை முழு மனசோட தான் சம்மதிச்சாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிப்பட்ட இடம் இப்ப எப்படி இருக்கு? நீங்க எனக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பரவாயில்ல அத்தை. சரி, உனக்கு எஸ்ஐ செலக்ஷன் எப்போ? இன்னும் ஒரு வாரத்துல அறிவிப்பு வரும்னு கோச் சொல்லிக்கிறாங்க. நீ ஆசைப்பட்டதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா போலீஸ் ஆகிறது உன் கையில தான் இருக்கு. ட்ரைனிங்லாம் சரியா பண்ணணும். சரிங்க அத்தை. நம்ம சந்தேகத்தை கேட்டுடலாமா? சத்யா, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தயங்குறேன். என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து தைரியமா சொல்லு. நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க நினைச்சத ஏன் சொல்லாம விட்டீங்க? எதையும் மறைக்காம முகத்துக்கு நேரா பட்டுன்னு சொல்ற நீங்க, நான் போலீஸ் ஆகிறதுக்கு மனசுல பாதி சம்மதத்தை வச்சுன்னு வெளியே மட்டும் பரிபூர்ண சம்மதம்னு ஏன் சொன்னீங்க? சொல்லுங்க அத்தை. இல்ல ஏதோ விஷயம் இருக்குது. எதுக்கு மறைச்சீங்க? மறைக்கல, தள்ளிதான் போட்டேன். உன் சந்தேகம் சரிதான். நீ போலீஸ் ஆகுறதுல எனக்கு முழு சம்மதம் இல்லை. ஏன் அத்தை, என்னாச்சு? சொல்லு, நான் நினைக்கிறது சரிதானே? நான் சொன்னதை நீ சரி செய்யலன்னா
வாழ்க்கை ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அப்புறம் நான் ஏன் சம்மதம் சொன்னேன்னு நீ கேட்கலாம். அம்மு விஷயத்துல உன்னோட அக்கறையையும் உன்னோட தியாகத்தையும் நான் பார்த்தப்போ உன்னோட ஆசைக்கு என்னால சம்மதம் சொல்லாம இருக்க முடியல. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனா நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சொல்லு, நான் நினைக்கிறது சரிதானே? நான் சொன்னதை நீ சரி செய்யலன்னா வாழ்க்கை ரொம்ப சிக்கலாயிடும். ஹலோ ரவுடி போலீஸ் பேபி. சொல்லு அமுல் பேபி. என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை சுட போறேன். தோசை? மே ஹெல்ப் யூ? ஒன்னும் ஆனா இது என்ன கேழ்வரகு தோசையா? சாதா தோசை தானே, நானே பண்ணிடுறேன். உன்னதான் பெரியம்மா போலீஸ் ஆக சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஒய் குக்கிங்? இங்க பாரு, இனிமே உனக்கு ரெண்டே வேலை தான். ஒண்ணு மக்களை கட்டி காப்பாத்துறது, இன்னொன்னு புருஷனை கட்டி பிடிக்கிறது. நான் அமுல் பேபி ஃபுல் மூட்ல இருக்கிற போல இத. காரணம் இருக்கு. என்ன? அது நேத்து நைட்டு ஒரு கனவு. அந்த கனவுல இடி மின்னலோட செம்ம மழை. நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா படுத்துட்டு இருக்கோம். உச்சி வெயில் மண்டைய பொழந்து இருக்குது. இந்த சம்மர்ல மழையா? கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்குது. சரி சரி மேல சொல். டம்முன்னு இடி சத்தத்துல டக்குன்னு எந்திரிச்சிட்டோம். என்ன அமுல் பேபி மழை பெய்தா? நீ என் கிட்ட என்ன அமுல் பேபி மழை பெய்யுதான்னு கேட்ட. ஆமா, நான் மழைய பார்த்ததே இல்ல பாரு. ஐயோ ரவுடி பேபி, இது கனவு. சரி மேல சொல். அந்த கனவுல இடி மின்னலோட மழை. திடீர்னு உன்னை பார்த்தனா கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோ அப்புறம் நான் மெழுகுவத்தி எடுக்க போயிட்டேன். கரெக்டா? அட ஆமா. அம்மா அம்மா எங்க போறீங்க? ஏன் கேக்குற செல்வி? கிச்சனுக்கு தான் போறேன். அதான் எதுக்குமா? நீ என்ன கிச்சனுக்கு வாட்ச்மேனா? கேட்டு கேட்டுட்டு தான் அப்புறம் விடுவியா? இல்லம்மா, அது வந்து இந்த மெழுகுவத்தி மேட்டர் எப்படி உனக்கு தெரியும்? ஓஹோ, அப்ப சேம் கனவு உனக்கு வந்துச்சா? இல்ல 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 இல்ல, எல்லா பத்திலயும் இதத்தானே அமுல் பேபி காட்டுறாங்க. சரி அது நீ மேல சொல்லு. அப்போ அம்மா அது இப்ப எதுக்கு பதற? நான் தண்ணி குடிக்க போறேம்மா. இதோ இங்க இருக்கேம்மா, எடுத்து குடிங்க. எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால ஹாட் வாட்டர் வச்சு நான் குடிக்க போறேன். வழிய விடு. அம்மாமா, நீங்க ரூமுக்கு போங்கம்மா, நான் வச்சு கொண்டு வரேன். ஏன் எனக்கு வச்சுக்க தெரியாதா? ஐயோ, தண்ணி குடிக்க வந்த ஏமா என்ன நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நீ சொன்ன மாதிரி கேண்டில பத்த வைக்க போனியா? நான் அந்த கேண்டில உன் கையில இருந்து வாங்கிட்டேனா? அப்போ நீ கேண்டில பத்த வைக்க போன. அப்போ பார்த்து ஒரு இடி அப்ப பயந்து நீ என்ன கட்டி பிடிச்சுக்கிட்ட. நீ பயந்து என் மேல என்ன இங்க சத்தம்? ரெண்டு பேரும் என்ன நடு வீட்ல கபடி ஆடுறீங்க? வெந்நீர் குடிக்கலான்னு வந்தா நான் தான் வச்சு கொடுப்பேன்னு என்ன கிச்சனுக்குள்ள விடவே மாட்டேங்கிறா. ஏன் செல்வி அக்கா, அம்மாவையும் தடுக்கிறீங்க? அம்மா போகட்டும், விடுங்க. அது இல்லம்மா. ஐயோ அக்கா, விடுங்க, அம்மா போகட்டும். இல்ல வேணாமா. வேணாம்மா. செல்வி, இப்ப உள்ள விட போறியா இல்லையா? அம்மா அம்மா
செல்வி அக்காவே வெந்நீர் கொண்டு வரட்டும். கருமம். நம்ம கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப நீ அப்படியே நெருங்கி வந்தியா? சரிக்கா, நானும் கிளம்புறேன். ம். ஐயோ, பெரியம்மா. பெரியம்மா, பிரபு, பெரியம்மா, நீங்க என்ன பண்ற? அது வந்து இந்த டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க வந்தேன். டிஃபன் ரெடியானா சொல்ல மாட்டாங்களா? சத்யா, டிஃபன் ரெடியான உடனே முதல்ல அம்முக்கு கொடு. பசி தாங்க மாட்டா. சரிங்க அத்தா. பேபி டல் ஆயிட்டா? அது ஒண்ணும் இல்ல, கடைசி நேரத்துல சொதப்பிச்சுல, அதான். ஆனா கனவுல நினைச்சது நடந்துச்சுல, அது நினைச்சு சந்தோஷப்படு. அது கனவுல, நிஜத்துல இல்லையே. பார்வை நீ சரியில்லை. நீ முதல்ல கிளம்பு கிளம்பு கிளம்பு. இரு ரோடி பேபி. சரி. ரவுடி பேபி வா, உன்னை போய் கிரவுண்ட்ல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். இல்ல, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு கிளம்புறேன். நீ போ. என்ன வேலை? அதான் பெரியம்மா நீ போலீஸ் ஆகிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாரு, இனிமே உனக்கு இருக்கிற ஒரே வேலை பிராக்டிஸ் தான். இனிமே நீ ரவுடி பேபி இல்ல, ரவுடி போலீஸ் பேபி. ஓகே? சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ கிரவுண்டுக்கு போயிட்டு நீ மெசேஜ் அனுப்பு. ஓகே, பாய். கோச், சொல்லுங்க கோச். வாழ்த்துக்கள் சத்யா, நீ எஸ்ஐ ஆகிறதுக்கு உங்க பெரியத்த ஓகே சொல்லிட்டாங்களாமே. பிரபு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் சொன்ன மாதிரியே நீ போலீஸ் ஆக போற. இல்ல கோச், நான் போலீஸ் ஆகிறது டவுட் தான். ஏன் அப்படி சொல்ற? உனக்கு தடையா இருந்த உங்க அத்தை தான் ஓகே சொல்லிட்டாங்களே. அத்தை முழு மனசோட சம்மதம் சொல்ல கோச், அரை மனசோட தான் சொல்லிக்கிறாங்க. ரவுடி பேபி. கோச், நான் அப்புறமா பேசுறேன். அமுல் பேபி, நீ இன்னும் போலையா? நல்ல வேலை நான் போல. ஆமா, கோச்சிக்கிட்ட எதுக்கு நான் போலீஸ் ஆகிறது டவுட்னு சொன்னேன்? பெரியம்மா வேற ஏதோ சம்மதம் சொல்ல அப்படி இப்படின்னு ஏதோ கன்ஃபியூஸ்டா சொன்னேன். அது உண்மைதான் அமுல் பேபி. அத்தை முழு மனசோட சம்மதம் சொல்லல. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? அத்தையே தான் சொன்னாங்க. ஓஹோ, சத்யா போலீஸ் ஆக்குறதுல அக்காக்கு சம்மதம் இல்லையா? என்ன பேசுற நீ? அவங்க எப்படி சொல்லுவாங்க? நானே போய் அவங்களாண்ட பேசினேன். அப்பதான் அவங்களே உண்மையை சொன்னாங்க. ஏன் அத்தை,
என்னாச்சு? போலீஸ் ஆகிறதுக்கு நீயும் ஆசைப்பட்ட, நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். நீ ஒருவேளை போலீஸ் ஆயிட்டா இதே ஊர்ல டியூட்டி போடுவாங்களா? தமிழ்நாட்டுல எங்க வேணா போடலாம். அப்புறம் நீ குடும்பத்தை எப்படி கவனிக்க போற? நீ போற இடத்துக்கெல்லாம் நாங்க வர முடியுமா? அப்புறம் எப்படி மருமகங்கிற பொறுப்பு, போலீஸ் வேலைங்கிற ரெட்ட குதிரையில நீ சவாரி செய்வ? எனக்கு தேவை நீ இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மருமகளா இருக்கணுங்கிறதா. வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆனா நீ எப்படி குடும்பத்தை கவனிப்ப? அதுக்கு பதில் சொல்லு. அக்கா பெரிய லாக்கா தான் போட்டிருக்காங்க. இத வச்சே நான் உன்னை போலீஸாக விடாம பண்றேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு அனிதா வேற வர்றா. அவளும் நானும் சேர்ந்தா நீ காலி. ரவுடி பேபி, நீ கவலைப்படாத. பெரியமாயிட்ட நான் பேசுறேன். முதல்ல அவங்களோட கேள்விகளுக்கு என்ன பதில் அவங்க பேபி? அவங்க கேட்டதுலயும் நியாயம் வருது இல்ல? ரவுடி பேபி, நீ பிராக்டிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. கடவுள் இது எல்லாத்துக்கும் வழி சொல்லுவாரு. அம்மா, என்ன குட்டி போட்ட போன மாதிரி அங்கங்க நடந்துட்டு இருக்க? ஏங்க, இப்பதான் அனிதாவை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள அவளே கால் பண்றாங்க. அப்படியா? பேசு பேசு. ஹலோ, சொல்லு அனிதா. சென்னைக்கு வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்ல இருப்ப. அப்படியா? சீக்கிரம் வா. ஏங்க, அனிதா வந்துட்டே இருக்காளாம். வெரி குட். சௌமியா, பிரபு, மாமா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வா. வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? இரு பிரபுவும் வரட்டும். இதோ பிரபு வந்துட்டான். என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளி வர போறாங்க. முக்கியமானவங்களா? அது யாரு? 10 நிமிஷத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அம்மா, சும்மா பில்டப் எல்லாம் கொடுக்காத. வரது யாருன்னு சொல்லு. நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆமா, நீதான் எஸ்ஐ ஆக போறிய. போலீஸ் மூலைய வச்சு நீயே கண்டுபிடி. கடத்தப்பட்ட அம்மாவே கண்டுபிடிச்சிட்ட. வரப்போறவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? என்ன காலி பண்ண பிளான் பண்ணது நிர்மலாவும் தேவிகாவும் தான். அதுல தேவிகா போயாச்சு. அப்போ கூட்டணிக்கு யாரையோ நிர்மலா ரெடி பண்ணிது. அது யாரா இருக்கும்? வர்றது யாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் சொல்றேன். வரப்போறது அனிதா. அக்காவா? நானே தான். யார் மனசுல நான் ஆழமா பதிஞ்சிருக்கனோ அவங்களாலதான் நான் வரத கரெக்டா சொல்ல முடியும். இல்ல சத்யா? வா அனிதா, நல்லா இருக்கியா? என்ன அனிதா இது திடீர் விசிட்? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குப்பா. இங்கயா? இங்க என்ன வேலை? இங்கன்னா இங்க இல்ல, சென்னையில. ஓகே. என்ன சத்யா, மறுபடியும் இங்கேயே வந்துட்ட? இன்னும் அந்த அடிதடி ரவுடித்தனத்தெல்லாம் பண்ணிட்டே இருக்கியா? அக்கா, 5 வருஷத்துல உலகமே மாறி இருக்குக்கா. அண்ணி மாறி இருக்க மாட்டாங்களா? ஆனா நான் மாறலல்ல.